ராதே ராதே! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? லைவ் முடித்த அப்புறமா உடனே வந்து அரிசி அரைச்சி வைக்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த பொருள், அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி மட்டும் வீட்டுக்கு கொஞ்சமாக வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் சைடிஷ் ரெடி பண்ணணும். இட்லியை வச்சு காலையில் மத்தியானம் நைட்டு 3 டைமும் குழந்தைங்க இட்லியை கொடுத்தா ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டோம். மறுபடியும் அதே சாப்பிட்டா டயர்டாகிடும். அதனால சரி கொஞ்சமாக அதை பொடி இட்லி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்புறோங்க. வீட்டிலேருந்து கடைக்கு எவ்வளோ தூரம்னு சொல்லி லைவில் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கேன். கரெக்டாக இங்கேருந்து 2 நிமிஷம் 48 செகண்ட்ஸ் ஆகுது. இந்த ரோடு வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து சரி வீடியோவாகவே எடுத்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப வந்து கொசு தொல்லை இங்கே ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி தான் இடம்லாம் ரொம்ப வந்து இதுவாக இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி நின்று ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி. மழை வந்தாலே ரொம்ப கொசு. ஓரளவுக்கு வந்து சிட்டி ஏரியா மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராமம் போல் இருக்கும். மெயின் ரோட்டில் மட்டும்தான் நிறைய கடைகள் இருக்கும். நான் இப்போ இந்த வீடியோலேயே காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கடை இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து வெளியே வரும்போது இந்த லெஃப்ட் சைடில் ஒரு கடை இருக்குது பாருங்கள். இந்த கடை கிடச்சிருந்தா செம்ம சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அது கிடைக்கல. இந்த ஹோட்டலில் வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால. என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு தான் கடை கிடைக்கலையே, நம்ம தான் சுற்றி சுற்றி ரொம்ப அலைஞ்சிட்டோமே ஆல்ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், ரோட்டில் எவ்வளோ மெயின் ரோட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கடைங்க தான். இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த இடத்துல ஒரு சின்ன கடையாக இருந்தால் கூட அதில் நிறைய ஆளுங்க நிற்பாங்க. மோமோஸ் கடை, அதுக்கப்புறம் டிக்கா கடை, வெஜ் கடை தான் நிறைய இருக்கும். நான்வெஜ் பண்ணால் நல்லா வந்து ரன் ஆகும். நிறைய பேர் முட்டை கடையில், சிக்கன் கடையிலலாம் நிறைய நின்றுக்கிட்டே இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நான்வெஜ்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க போல். இப்போல்லாம் மோஸ்ட்லி கொஞ்சம் வெஜ்ஜுக்கும் நிறைய பேர் மாறி இருக்காங்க. இங்கே தான் வந்து வண்டி வாங்கியிருந்தோம். இந்த கடை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கமாக வந்தோம். இந்த இடத்துல தான் எங்கேயாச்சும் சைடில் வந்து கொஞ்சமாக இடம் கொடுத்தா கேபின் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். 41, 42 ஸ்பீடில் வந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். 2 நிமிஷம் 48 செகண்ட்ஸு. எத்தனை கிலோமீட்டர்ஸ் இல்லை எத்தனை மீட்டர் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் ஆகும் நடந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. நடந்து வந்தால் சரியான டயர்டாகிடுது வெயில் டைமில். காலையில் டைமும் ஓகே, ஈவினிங் டைமும் ஓகே, ஆனால் மத்தியான டைமில் வர முடியல. இது ஒரு காலேஜ், இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது. வழியில் வந்து நம்ம கடை பக்கத்தில் நிறைய காலேஜ்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா கடை மட்டும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்குது. நான் இந்த வீடியோலேயே காட்டுறேன், மெயின் ரோடுக்கும் கடைக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோட் சைட்லேயே நிறைய கடை, மோஸ்ட்லி வந்து ஹோட்டல்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்களே. அதுவும் இல்லாமல் எல்லாமே ரோட் சைடில் குட்டி குட்டி கடையாக போட்டு ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் மஞ்சூரியன், தந்தூரி, இந்த மாதிரி பன்னீர் டிக்கா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம கடைக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் மோஸ்ட்லி நிறைய கடைங்க இல்லை. இந்த வழியில் சொல்கிறேன், நம்ம கடை தான் வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டல் இந்த ரோட்டில். அதோட வந்து எதிர்லேயே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க, வடை கடை. அவங்க வந்து வடை போட்டுட்டு இருந்தாங்க. அதில் நான் டார்ச் போடல. கடை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணார். நான் உள்ளே வந்துட்டு லைட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மாவு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் நானும் வந்து, ஹஸ்பண்ட் எல்லாம் அதை கழுவி எல்லாம் கொடுத்தாரு சுத்தம் பண்ணி. நான் வந்து அப்படியே வந்து அரிசி எல்லாம் கழுவி நான் வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து அம்மா வந்து அந்த ஷால் வந்து கீழே போட்டு ஊற அதை கழுவி காய வச்சுருந்தாங்க. ஏன்னா ரொம்ப வந்து கீழே மண் மேலே கீழே ஈரமாயிடும்னு சொல்லி அது கீழே போட்டு தான் உட்காருது. அதுக்கப்புறமா வந்து மாவு நல்லா புளிக்குதான்னு சொல்லி, எவ்வளோ புளிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் அரைச்சா செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவெல்லாம் அரைச்சாச்சு. உளுந்து வந்து வடைக்காக ஊற வச்சுது. இது பட்டாணி குழம்புக்கு ஊற வச்சது. அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் மசால் வடைக்காக. இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கால் கிலோ போல் 3 ஐட்டமும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம். இப்போ நம்ம கடையிலேருந்து நின்று மெயின் ரோடு வந்து எவ்வளோ தூரம்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நிறைய வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. இங்கேயே எதிரில் அந்த பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா அந்த மெயின் ரோடு தெரியுதா, அதுதான் மெயின் ரோடு. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நமக்கு தான் கிடைக்கலையே. அதுக்கப்புறம் இந்த ரோட்லேயும் ஆளுங்க நிறைய போவாங்க வருவாங்க. எதிரிலேயே அந்த பெரிய பில்டிங் மாதிரி ஒன்று தெரியுது இல்லையா, அதுவுமே வந்து காலேஜ் தான். அது பக்கத்தில் இன்னொரு காலேஜ் அந்த பக்கம் இருக்குது. ரைட் சைடில் இன்னொரு காலேஜ் இருக்குது. இங்கேருந்து வந்து லெஃப்ட் சைட்லேயும் இன்னொரு காலேஜ் இருக்குது. ரெஜினல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலேஜ் பேர். இங்கேருந்து அந்த லைட் ஏரியா இடத்தோட கொஞ்சம் தள்ளி உள்ளுக்குள்ளே போகணும். அந்த மாதிரி காலேஜ்லாம் நிறைய இருக்கிறது அப்படின்றதுனால ஓரளவுக்கு ஓடும். என்ன கொஞ்சம் லேட்டாகும், ஏன்னா கடை
வச்சதே யாருக்குமே தெரியலை. லேடீஸ்லாம் காலையில் வந்துட்டு வாக்கிங் போகிறவங்கலாம் நாங்கள் காலையில் 5 மணிக்கே வந்துடுறதுனால அவங்களாம் வந்து கடை ஆரம்பிச்சிருக்கீங்களா தெரியவே தெரியாது, வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டாங்க. வெஜ்ஜு தாங்க அப்படின்னு சொன்ன அப்புறமா வெஜ்ஜு தானா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பரவாயில்ல வெஜ்ஜு, ஏன்னா நான்வெஜ் தான் மோஸ்ட்லி இங்கெல்லாம் நிறைய செய்கிறாங்க, வெஜ்ஜு கடையா, ஓகே நல்லா செய்யுங்க, பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா வந்து வாங்கிட்டு போனாங்க, டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து கடையிலேருந்து வீட்டுக்கு கிளம்புறோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு. வர வழியில் வந்து நாங்கள் நைட்டில் வந்து சப்பாத்தி இப்போதைக்கு செய்யலை, அதனால் பக்கத்தில் வந்து கோபாலா அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க தனியாக தான் இருக்காங்க. வரும்போது ஒரு 4 சப்பாத்தி மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிவிட்டு அங்கே 4 சப்பாத்திக்காக பார்சல் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து எப்போ சப்பாத்தி செய்வீங்கன்னு சொல்லி அடிக்கடி அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. காலையிலையுமே இட்லி, சாம்பார், சட்னி எல்லாமே வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. ஹஸ்பண்டும் அம்மாவும் மாற்றி மாற்றி வீட்டுக்கும் கடைக்கும் வந்துட்டு வரதுனால அங்கேருந்து வந்து வரும்போது கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஈவினிங்கும் அதே மாதிரி தான். மாவு வரைக்கும் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரொட்டி வந்து இப்போ பார்சல் வெறும் ரொட்டி மட்டும் கேட்டாங்க, மத்தியானம் குழம்பு இருக்காமா. அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தோடனே சின்ன பையன் வந்து ரொம்ப வெக்கமாக இருக்குது, என்னை யாருக்கிட்டும் காட்டாத, நான் சட்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிட்டான். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அம்மா வந்து கதவை திறந்து விட்டாங்க, காலிங் பெல் அடித்தோம். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்போ வந்து 8:30 மணி கிட்டத்தட்ட ஆகும், 8:30 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஹவுஸ் ஓனர் வந்து தட்டிட்டு கதவை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. சரி அவங்கள காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டல, நான் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. நம்ம சேனல் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்து பையன் வந்து நான் கடையிலேருந்து ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை வந்து பார்த்துட்டு இது சாப்பிடவான்னு கேட்டான். இப்போ வேண்டான்னு சொன்னேன். சரின்னு சொல்லி வச்சுட்டு காலையில் சாப்பிடவா அப்படின்னு கேட்டான். சரி காலையில் சாப்பிடுங்க, சாக்லேட் ஐட்டம்ஸ் அப்படின்றதுனால அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா சீரா பூரி வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அது என்ன சீரா பூரின்னு. ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். வெறும் சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலக்கி விடணும் அடுப்பு மேலே வச்சு. இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இட்லியை உதுத்து வச்சாச்சு. இந்த தட்டில் வந்து இந்த சர்க்கரையை கலந்து அந்த தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றிக்கணும். ஆக்சுவலாக வந்து ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடணும். சர்க்கரை வந்து கரைஞ்ச உடனே அதை எடுத்து அப்படியே வந்து அந்த தட்டில் வந்து ஊற்றிக்கணும். கொஞ்சம் பெரிய தட்டில் ஊற்றிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சமாக இருக்குது, அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக செஞ்சேன். சின்னவனுக்கு வந்து பிடிக்கும். சின்னவன் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவான். பெரியவன் வந்து இப்போ இந்த பப்பாளி, கொய்யாக்காய், மக்காச்சோளம், வேர்க்கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவான். சின்னவன் வந்து சாக்லேட்டு, இந்த மாதிரி சக்கரை ஐட்டம்ஸு, சீரா பூரி, அதான் பல்ல பார்த்தாலே தெரியுமா எப்படி இருக்குன்னு சொல்லி, எல்லாம் சொத்த பல்லாச்சு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவான். சாக்லேட் பெரியவனும் சாப்பிடுவான், ஆனால் மோஸ்ட்லி அந்தளவுக்கு வந்து விரும்பி வந்து சாப்பிட்றதுனா நம்ம நேச்சுரல் ஃபுட்ஸ்லாம் கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். சின்னவன் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அதான் சின்ன வயசுலேயே வந்து ஊருக்கு வந்துட்டோம் இல்லையா, ஊருக்கு வந்ததுனால ஹஸ்பண்ட் வெளியில் இருந்ததுனால நான் வந்து வீட்டில் வந்து வெளியிலலாம் போகிறதில்ல. அப்படின்னும் போது வீட்டில் எங்கள் மாமியார், மாமனார்லாம் வந்து பசங்களுக்கு வந்து அது சாக்லேட்டு அது இதுன்னு சாப்பிட சொல்லி காசு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அது இது வாங்கி சாப்பிட்ருவாங்க. நானும் வீட்டிலேருந்து வெளியில் போகிறதில்லனால அதை நல்லா பழகிக்கிட்டான் சின்னவன். பெரியவன் வந்து சென்னையில் இருந்த அந்த டைமில் வந்து நாங்கள் நல்லா வந்து பழகிட்டோம் குழந்தைக்கு. அவன் வந்து நல்லா ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் கொடுத்தா எதுவும் சொல்ல மாட்டான், சாப்பிடுவான். அதுக்கப்புறம் இந்த சீரா வந்து இதில் ஊற்றின அப்புறமா தட்டில் இந்த பூரியை வந்து இப்படி வச்சு இப்படி எடுத்து, பூரியெல்லாம் பாருங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. அது வந்து ஹாட் பாக்ஸோடு வச்சதுனால அப்படியே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து எல்லாத்தையும் இந்த சீராவை இதுக்குள்ளே இப்படி போட்டு டிப் பண்ணி நம்ம வெளியே உடனே எடுத்துடணும். அதான் சீரா பூரி. சரி கொஞ்சம் தான் சீரா, அதனால் வந்து ரொம்ப டிப் பண்ணி இருக்க போகிறதில்ல, அதனால் வந்து நான் அப்படியே வச்சுட்டேன். சரி இருக்கட்டும், அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரின்னு வச்சு எடுத்து இந்த பக்கம் வந்து அதே கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதில் வந்து நான் இட்லி பொடி மாஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு, காரம் அதிகமாக போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ வடை மீதி ஆகிடுச்சு பாருங்கள். அம்மா வந்து ஹாட் பாக்ஸோடு எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. அது வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி இதை உதிர்த்து ஏதாவது பண்ணலான்னு சொல்லி யோசித்தேன். சரி வேண்டாம் அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு, இது வந்து பணியாரம் ஒன்று மீதியாக இருந்தது, அதை வந்து அப்படியே உதிர்த்து இந்த இட்லியோட சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உதிர்த்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயம், தக்காளி மட்டும் போட்டு கொஞ்சமாக மசாலா வாசனைக்காக மட்டும் ஆட் பண்ணி அதை கலந்து அதில் இட்லியை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பொடி மாஸ் இட்லி வந்து ரெடி ஆகிடும். அது வந்து சிம்பிளாக செஞ்சால் போதும். காரம் போட்டால் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க, அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து லைட்டாக காரம் இருந்தாலே போதும்னு சொல்லுவார். அவர் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணால் சாப்பிடுவார். சரி பசங்களுக்காக வந்து நம்ம காரம் மோஸ்ட்லி சாப்பிட்றதில்ல, எல்லோரும் ஒன்றா சமைச்சு இதே சாப்பிட்றதுனால. அதுக்கப்புறம் சாதம், அம்மா கிட்ட வந்து கொஞ்சமாக சாதம் செய்யுமான்னு சொன்னேன். ஏன்னா
சாதமே சாப்பிட்டு பழகிடுச்சு தினமும். இன்றைக்கி வந்து சுத்தமாக சாதமே சாப்பிடல. நல்லா கொஞ்சமாக செஞ்சேன். நான் கஞ்சி குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒரே ஒரு கொஞ்சமாக தான் சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. குழம்பு வந்து பட்டாணி குழம்பு இருக்குது, அதையே வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இட்லி பொடி மாசு இருக்குது, அதை வந்து வச்சுட்டு கொஞ்சம் கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாம் வடையெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கடை வச்ச அப்புறமா ரோஸ் மில்க் பாதாம் மில்க்லாம் நம்ம சென்னை மாதிரி இங்கே வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கடை மோஸ்ட்லி இருக்காது. நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணுறதுக்காக இது வந்து ட்ரைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக ரோஸ் மில்க்கும் கொஞ்சமாக வந்து பாதாம் மில்க்கும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது வந்து எடுத்து பெரியவங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். பாபா எப்படி இருக்குன்னு கேட்டேன். வந்து நல்லா இருக்குது, குடிச்சிடவான்னு கேட்டேன். இல்லை இப்போ குடிக்கக்கூடாது, நாளைக்கு தான் குடிக்கணும், ஏன்னா இப்போ சாப்பிடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேண்டான்னு சொல்லிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து புதன்கிழமை ஈவினிங் வாங்கிட்டு வந்திருந்தோம். கடை எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் கடையில் வச்சுருக்கிறதுனால இங்கே கொஞ்சமாக தான் இருக்குது. அப்புறம் இதுதான் இட்லி பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் vlog. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.